வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதா கட்டிங் தான். சாதா ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸோட பின்பக்கம் கழுத்துக்கு நேராக அளவு எடுத்துக்கணும். கழுத்துக்கு நேராக அளவு எடுத்தால் 22 வருது. நாம் வந்து 2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம், 3 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சேர்த்து வேணுமோ அவ்வளோ சேர்த்து வச்சுக்கலாம். சாதா ப்ளவுஸ் தான் இது, ஃபுல் வாயில் ப்ளவுஸு. இதில் வந்து இப்போ நாம் ரெண்டாக விரித்து போட்டு கரைப்பக்கம் இருக்குதுல்ல, இந்த கரைக்கும் நம்ம அளவு எடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் வந்து 22 எடுத்தோம். நம்ம வந்து இப்போ 2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 2 இன்ச்சு சேர்த்து வச்சு 24 எடுத்துக்கலாம். 24 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே அப்படியே தள்ளி விட்டு கீழே 2 பக்கம் கரையும் சேர்த்து அளவு எடுக்க போகிறோம். அதே 24 இன்ச்சு மார்க் பண்ண 2ஐயும் சேர்த்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கமும் பிடிச்சி இந்த பக்கமும் பிடிச்சி கொஞ்சமாக நகத்தால் கீறி விட்டோமா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நேராக லைன் கிடச்சிரும். அந்த 24 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இந்தாண்டு இருக்கிற துணி வந்து கைக்கு. இது வந்து நேர் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங்கு அடுத்த ப்ளவுஸில் சொல்கிறேன். இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து இது வந்து கைக்கு. இப்போ வந்து இதை கரை பக்கத்தையும் இந்த இன்னொரு வெட்டினமில்ல அந்த பக்கத்தையும் சேர்த்து ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக திருப்பி போட்டு மடிச்சுக்கலாம். நேராக மடித்து விட்டுக்கணும். கரையும் இன்னொரு வெட்டின பக்கமும் சேர்த்து நேராக மடித்து விட்டு அந்த பக்கம் வந்து நகத்தால் கீறி விட்டுக்கலாம். இந்த மடித்து போட்டது மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த 2 துணி வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். மடித்து போட்டுக்கிட்டு கீழே வந்து நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து உயரம் எடுக்க போகிறோம். கீழே இடுப்புலேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் அப்படியே ப்ளவுஸையே வைக்க போகிறோம். ப்ளவுஸையே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டதுலேருந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். மேலே ஷோல்டர் தையல்லேருந்து அந்தாண்ட மேலே கொஞ்சம் சேர்த்தி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா தையல் பிடிப்போம்ல ஷோல்டரில், அதுக்கு. இப்போ வந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 15 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து இடுப்பு இறக்கம் வேணும்னாங்களா, இது அளவு ப்ளவுஸில் 15 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 16 வச்சுக்கலாம். கம்மியாக வேணும்னா 15 வச்சுக்கலாம். அதுக்கு தான் அளந்து பார்க்குறது. அப்படியே நம்ம மார்க் பண்ணினதோட ப்ளவுஸை மீதி இருக்கிற துணியை தூக்கி 2ஆக போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2ஆக போட்டு நல்லா மடிச்சு விட்டு அந்த மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், ஆப்போசிட் சைடில் 4 துணி இருக்கும். போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸோட முன்பக்க கழுத்து கொக்கி கட்டியிருக்கிறோம்ல அந்த பகுதி எடுத்து அப்படியே கட்டிங் பண்ணுற ப்ளவுஸில் நம்ம போடுறோம். மேலே ஷோல்டர்லேருந்து வச்சுக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே அந்த கழுத்து, முன் கழுத்து, அந்த பக்கம் பட்டி பக்கம் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மேலே கழுத்துலேருந்து கீழே இறக்கம், கழுத்து இறக்கத்து வரைக்கும் துணி அளவு ப்ளவுஸ்லேருந்து மேலே கொஞ்சம் சேர்த்தி, அதே மாதிரி பட்டன் பக்கமும் கீழே அந்த டாட் பிடிப்போமில்ல அது கொஞ்சம் சேர்த்தி, பட்டன் தைக்கிறோமில்ல அதுக்கு கொஞ்சம் சேர்த்தி இருக்கிற தையலோடு சேர்த்தி கொஞ்சம் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்பக்கம் கப் ஷேப்க்கு வந்து முன் இறக்கம் அளவு எடுத்துக்கலாம். கப் இறக்கம் மேலே ஷோல்டர்லேருந்து அந்த தையல் பிடிச்சிக்கிறோம அந்த தளவுக்கு பிடிச்சி, அதுக்கப்புறம் கீழே பட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இறக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து கப்பு இறக்கம். இப்போ வந்து அளந்து பார்த்தோமா எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு தெரியும். 15 இன்ச்சு இருக்குது. நம்ம துணி இழுத்து பிடிச்சதுனால 1/2 இன்ச்சு சேர்த்தி வரும். அதை வந்து நம்ம குறைச்சி மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து சைடு அளவு எடுக்கிறோம். சைடு வந்து இப்படி ஜாயின் பண்ண பக்கம் திருப்பி வச்சு கீழே இடுப்பு பக்கம் இருந்து வைக்க போகிறோம். அலோ ப்ளவுஸு கீழே அந்த இடுப்பு மடித்து மார்க் பண்ணிக்கிறோம்ல அந்த பக்கம் இருந்து வச்சு மேலே வந்து அக்குள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறோம்ல அங்கே ஒரு மார்க்கு, அதை மார்க் பண்ணிவிட்டு முன்பக்க துணியில் வந்து இந்த பட்டிக்கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். இது ஒரு இந்த மார்க் ரஃப் தான், இன்னொரு அளவில் தான் கரெக்டாக மார்க் வரும். இப்போ வந்து நம்ம கழுத்து அளவு முன்கழுத்து வச்சோம்ல அந்த கழுத்துலேருந்து இந்தாண்ட ஷோல்டர் அளவு வைக்க போகிறோம். ஷோல்டருக்கு கொஞ்சம் துணி சேர்த்தி தைக்கவும்ல அதுக்கு சேர்த்தி விட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அக்குள் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர்லேருந்து அக்குள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல அது வரைக்கும் வச்சு அளவு எடுத்தால் 9.5 இருக்குது. நம்ம சேர்த்து எடுக்கிறதுனால 9.5 வரும். அரைஞ்சி குறைச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 9 இன்ச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து மேலே முன்பக்க கழுத்துலேருந்து மொத்த ஷோல்டர் வந்து 5.5 இருக்குது. கழுத்து 2.5, மொத்த ஷோல்டர் 5.5. 5.5 அந்த 5.5யோட கீழே அக்குள் பக்கம் வந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்தி 6.5 வச்சுக்கலாம். அதே அளவு மேலே 6.5, அதே 5.5 வந்து கீழ்ப்பக்கம் 5.5. அப்புறம் இங்கே வந்து பாடி லூஸ் எடுத்தோம்ல 22, அதில் பாதி 11 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே கழுத்து வந்து 2.5 இருந்துச்சு, கீழே கழுத்து வந்து 2.5, அதே மார்க் பண்ணி இப்போ வந்து எல்லாம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். கப்பு இறக்கம் 14.5, அதே முன்னாடி கொக்கி பக்கம் 14.5, 1 இன்ச்சு மேலே ஏற்றி 13, அதே மாதிரியே 1 இன்ச்சு மேலே ஏற்றி 13. இப்போ 14 நம்ம மார்க் பண்ணக்குள்ளே வந்துச்சு. நம்மளுக்கு 1 இன்ச்சு மேலே ஏற்றி 13 வச்சோமா போதும். அந்த 13லேருந்து கீழே 2 இன்ச்சு வருதா 15.5 இறக்கம். நாம் வந்து அரைஞ்சி சேர்த்தி பட்டிக்கு வந்து அரைஞ்சி சேர்த்தி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 3 டாட்டி சேர்த்தி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தையும் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி அக்குள் சைடு கை சைடு இப்போ வந்து கழுத்து வந்து இது வந்து அக்குள் 2 இன்ச்சு 1.25 இன்ச்சு பார்த்தோமா 9.5 வரும். 9 வந்து அரைஞ்சி நம்ம இங்கே டாட் பிடிப்போம்ல அதில் போயிடும். 9 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிரும் தைக்கக்குள்ளே. இப்போ முன்கழுத்து வந்து நல்லா வளைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். வளைஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து வெட்டிக்கலாம். முன்கழுத்து மட்டும்தான், மேல் துணி மட்டும்தான் தூக்கி போட்டு வெட்டணும். இது வந்து பட்டி கப் ஷேப் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து பட்டிக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அந்த துணி. இப்போ முன்கழுத்து மேலே இருக்கிற துணியை மட்டும் வெட்டணும், 4 துணியும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பின்கழுத்து வெட்டணும். அதுக்கு வந்து இந்த முன்கல் பக்கம் வெட்டினோம்ல அதை அப்படியே தூக்கி போட்டு பின்னாடி ஒரு துணி இருக்கும், அதை வந்து அலோ ப்ளவுஸ்லேருந்து பின்பக்கம் இடுப்பு சைடு மட்டும் 2ஆக சேர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த இடுப்பில் இருந்து மேலே கழுத்து வைக்கிறோம். வச்சு அந்த அலோ ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் சேர்த்தி மார்க் பண்ணுறேன், பிடிச்சி தைப்போம்ல அதுக்காக சேர்த்தி மார்க் பண்ணி மேலே ஷோல்டரில் அந்த கழுத்து பக்கம் வந்து 2.5 இன்ச்சு அதே 2.5 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கழுத்து அகலமாக வேணும்னாங்களா 2.5லேருந்து 2.25 வைக்கலாம், 3 வச்சுக்கலாம். கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும்னாங்களா. இப்போ அதை வந்து கட்டம் போட்டு கழுத்து இறக்கம் வேணும்னாலும் கீழே இறக்கிக்கலாம், மேலே வேணுனாலும் மேலே ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி மார்க் போடக்குள்ள வெட்டிக்கலாம் கழுத்து. இது வந்து பின் கழுத்து. அவ்வளோதான். இப்போ வந்து பின் கழுத்து வெட்டியாச்சு. இப்போ வந்து இந்த கப் ஷேப்புக்கு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அலோ ப்ளவுஸில் அந்த கொக்கிக்கு பக்கம் இருந்து அந்த டாட் வரைக்கும் எடுத்தோமா நம்மளுக்கு வந்து 3 இன்ச்சு வருது. அதே 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 3 இன்ச்சிலேருந்து நாம் 1.5 இன்ச்சு வேணுமா 2 வேணுமா 2.5 வேணுமான்னு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அந்த 2 மார்க்கையும் சேர்த்தி நம்ம கட்டிங் கொஞ்சம் போட்டுக்கிட்டோமா அதை 2 டாட்டையும் சேர்த்தி நம்ம ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து அக்குள் சைடு வெட்டிக்கலாம். இது ஒரு மார்க்கரு. இது வந்து முன்பக்கம் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறதுக்காக.
இது 4 துணியும் சேர்த்து வெட்டணும். இன்னொரு மார்க்கரு 2 துணி மட்டும் வெட்டணும், முன்பக்கம் மட்டும் வெட்டணும். அவ்வளோதான். வெட்டி எடுத்துட்டு அந்த அளவு வந்து நம்மளுக்கு பாடி லூஸ் 11 வச்சோம்ல அது. இது வந்து நம்ம ஷோல்டர் நகராகம் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். ப்ளவுஸ் துணி வெட்டியாச்சு. இப்போ வந்து பட்டி வெட்டிக்கலாம். பட்டி வந்து 2ஆக மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு துணி இருந்துச்சுன்னா 2ஆக மடித்து போட்டு தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒத்தையாக போட்டு தான் தைச்சி பட்டிக்கு வந்து ஒட்டு போடணும். இப்போ வந்து நம்ம உடம்பு லூஸ் எடுத்தோம்ல 11, 22 பாதி 11, அதை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து சைடு ஜாயின் பண்ணக்குள்ளே இருக்கிற பட்டி வந்து நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அளவு ப்ளவுஸோட கொக்கி பக்கம் பட்டியோட உயரம் எடுத்து அதை மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணி 2ஐயும் சேர்த்து வெட்டிக்கலாம். வெட்டிக்கிட்டு இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு அடையாளத்துக்காக மார்க்கு. இது துணி நவராமல் இருக்கிறதுக்காக ஒரு மார்க்கு. அவ்வளோதான். பட்டி வெட்டியாச்சு. இது வந்து நம்ம அக்குள் சைடு வெட்டக்குள்ளே கிடச்ச 2 துணி. இது கழுத்து பீஸு. அடுத்தது வந்து நம்ம கை வெட்டிக்கலாம். கை வந்து கரைப்பக்கம் அதே மாதிரியே உள்பக்கமாக திருப்பி போட்டு மடிச்சுக்கலாம். கரையை 2 பக்கமும் சேர்த்து 2ஆக மடித்து போட்டு மறுபடியும் அதை 4ஆக மடித்து போடுறோம். 4ஆக மடித்து போட்டு கரைப்பக்கமாக நம்ம 1 இன்ச்சுக்கு எம்மிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சுக்கு விட்டமாக போதும். கரை இல்லைன்னா 1.5 இன்ச்சுக்கு விடணும். ஒரு 2 மடிப்பு மடித்து தைக்கணும். கரை இருக்கிறதுனால அப்படியே மடித்து போட்டு 1 இன்ச்சு விட்டமாக போதும். இப்போ வந்து கையோட உயரம் எடுத்துக்கலாம். கீழ் கையிலிருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் உயரம் எடுத்துக்கலாம். ஒயர் எடுத்து அந்த ஜாயின் பண்ணிக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் பிடிச்சி தைக்கிறதுக்காக. அப்புறம் கீழே கை லூஸு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து டேப்பில் வந்து எத்தனை இன்ச்சுன்னு எடுத்து பார்த்தோமா 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சிலிருந்து கீழே 3 இன்ச்சு குறைச்சி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு குறைச்சி வச்சு மார்க் பண்ணால் நம்மளுக்கு கீழேருந்து 4.5 வரும். அதே 4.5 அந்த கை லூஸ் மார்க் பண்ணோம்ல அங்கே 4.5 மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கிட்டு அக்குள் சைடு வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்டக்குள்ளே நம்மளுக்கு வந்து 9 இன்ச்சு வெட்டணும். அந்த 9 இன்ச்சு வந்து இங்கே வச்சுக்கலாம். அப்போ தான் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணக்குள்ளே கையும் உடம்பும் கரெக்டாக வரும். அந்த 9 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி வெட்டுறது தான். இது வந்து 4 துணியும் சேர்த்தி வெட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மார்க் அங்கே கை சென்டர் உட்காரத்துக்காக கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி முன்பக்கம் மட்டும் குடஞ்சி கொஞ்சமாக வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு மார்க்கர் நம்மளுக்கு ஜாயிண்ட்டுக்காக. இது வந்து அங்கே 1 இன்ச்சு தான் பாடி லூஸ் விட்டோமா அதை மட்டும் விட்டு கீழே மீதி எக்ஸ்ட்ரா துணியை வெட்டிடலாம். இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க்கர். இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து நம்ம பட்டி ஒத்த துணியாக போட்டால் கொஞ்சம் சுருண்டுக்கிட்டு போயிடும். அதனால் இதை வந்து உள்ளே வச்சு தைச்சி இப்படி பட்டி தைச்சிக்கிட்டோமா கொஞ்சம் பட்டி வந்து மொத்தமாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். ப்ளவுஸ் எல்லாம் வெட்டியாச்சு. இது வந்து உடம்பு, இது கை, இது வந்து பட்டி, இது வந்து பட்டன் பீஸுக்கு 2 பட்டன் பீஸுக்கு, இது 2 கழுத்து பீஸுக்கு, இது வந்து பட்டிக்கு உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு. ப்ளவுஸ் வெட்டியாச்சு, ரெடி. இனிமேட்டுக்கு தைக்கணும்.